தீன் எதை கொண்டு ஆரம்பிக்குது? தீனை எல்லாம் மாற்றி வச்சுட்டாங்க, கெடுத்து வச்சு. நாம் யார், எங்கே இருக்கிறேன், மௌத்தாகிவிட வேண்டும். இப்போ நான் இல்லை, இறைவன் தான் இருக்கிறான். தீனுடைய சுருக்கம் அவ்வளோதான். விளங்குறது இல்லை, விளங்குனவங்க சொல்லித்தரதில்லை. இன்னைக்கு எல்லாம் எனக்கு 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 எனக்குன்னு தானே உலகத்தில் எல்லா பிரச்சனையும். ஆனாக அல்லாஹ் தான் இருக்கிறான், இது விளங்கிட்டா நான் சொர்க்கம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في شأن حبيبه: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. برادر عالم ترى رحمة كرم وعفو وأذن وزرقة وأستان. سرکار دو عالم صلی اللہ علیہ وسلم کا جميع بران سلاسل کا پیر نوری کا پیر عارف کا پیر امداد وأستان. یا اللہ ہم سب کو مغفرت فرما، ہم سب کو مغفرت فرما، ہم سب کو علم نافع عنایت فرما، کہنے سننے سمجھنے اور اس پر عمل کرنے کی اعلیٰ صلاحیت و توفیق عنایت فرما، بجاہ سیدنا محمد مصطفیٰ صلی اللہ علیہ وسلم. கண்ணியமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது எல்லையில்லாத கருணையினால் நம்மை அவரது ஹபீபுர் உலகத்தின் ரட்சகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹைரு உம்மத்திலே படைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி விளையக்கூடிய இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர்வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபின்கள், சூஃபியாக்கள், ஷேகுமார்களுடைய தொடர்பை, நிஸ்மத்தை, பையாத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். திக்ரோடும் ஷுக்ரோடும் இருந்து தாலிமாத்துகளை கேட்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் வந்திருப்பது மிகப்பெரிய ஒரு நோக்கத்திற்காக, மிகப்பெரிய ஒரு லட்சியத்திற்காக. இந்த உலகத்தில் கஷ்டப்படுவதற்காக, சிரமப்படுவதற்காக அல்லாஹ் நம்மை இந்த உலகத்திற்கு அனுப்பவில்லை. சொர்க்கத்தை அடைவதற்காக, சொர்க்க வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான் அல்லாஹ் இந்த உலகத்தில் நம்மை அனுப்பியிருக்கிறான். இந்த உலகத்திலேயே நாம் என்ன ஆகணும்? சொர்க்கவாதிகளாக. தீனை எல்லாம் மாற்றி வச்சுட்டாங்க, கெடுத்து வச்சுட்டாங்க. ஏன்னா மௌத்துக்கு பிறகு தான் என்னது?
சொர்க்கம். இந்த உலகத்தில் இப்படி தான் கஷ்டப்பட்டாகணும். ஒரு வகையில் அது சரிதான். ஆனால் அதனுடைய உண்மையான அர்த்தத்தை யாரும் விளங்கவும் இல்லை, விலக்கி தரவும் இல்லை. மௌத்துக்கு பிறகு என்று சொன்னால் நான் என்ற மனிதன் மௌத்தாக வேண்டும். நான் இந்த உலகத்திலே என்ன செஞ்சிடணும், மௌத்திற்கு முன்னால் இஸ்ராயல் வந்து ரூஹை வாங்குவதற்கு முன்னால் நானே என்னை மௌத்தாக்கி கொள்ள வேண்டும். நானே என்னை, அந்த மௌத்து தான் அதனுடைய நோக்கமே தவிர எந்த மௌத்து இல்லை. இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் வந்து வரக்கூடிய மௌத்து இல்லை. இப்போ மௌத்தை அடைந்து விட்டால் நாம் சொர்க்கத்தை அடைந்து விடலாம். நான் என்னுடையது இந்த நஃப்சானியத் இது நீங்கிவிட்டால் நாம் யார் அடைஞ்சிடலாம், அல்லாஹ்வை அடைந்து விடலாம், சொர்க்கத்தை அடைந்து விடலாம், சொர்க்கவாதியாக ஆகிவிடலாம். அல்லாஹ் தஆலா அவனை நீங்கள் திக்ர் செய்யுங்கள், திக்ர் செய்து செய்து அவனோடு நீங்கள் ஐக்கியமாகி விடுங்கள். வதுகுர் இஸ்ம ரப்பிக வதபத்தல் இலைஹி தபுதீலா. அல்லாஹ்வோடு நீங்கள் என்ன செய்யணும், ஐக்கியமாகிவிடும். இப்போ இந்த உலகத்தில் நாம் வந்தது கஷ்டப்படுவதற்காக அல்ல, சிரமப்படுவதற்காக அல்ல, நரக வாழ்க்கைக்காக அல்ல, சொர்க்க வாழ்க்கைக்காக. ஆனால் அந்த சொர்க்க வாழ்க்கை நாம் யார் என்பதை விளங்கிக் கொள்வதன் மூலமாகத்தான் கிடைக்கும். நாம் யார், நான் எங்கேருந்து வந்திருக்கிறேன், எங்கே இருக்கிறேன், என்னுடைய நிலை என்ன, என்னிடத்துல என்ன இருக்குது, அதையெல்லாம் நாம் என்னைக்கு விளங்குகிறோமோ நாம் சொர்க்கவாதிகளாக ஆயிடலாம். நான் யாருன்னே தெரியல, அப்போ நம்முடைய வாழ்க்கை நரகம்தான். இப்போ இதுதான் தீன். என்ன செய்யணும், மௌத்தாகிவிட வேண்டும், நான் மௌத்தாகிவிட வேண்டும். அங்கே அல்லாஹ் ஹயாத்தாகி விடுவார். யார் ஹயாத்தாகிடுவார், அல்லாஹ். அவ்வளோதான் தீன். இதை விளங்குறதில்லை, விளங்குனவங்க சொல்லித்தரதில்லை. சொல்லி தந்தால் கெட்ட பேர் ஆயிருமோ அப்படி பல காரணங்கள். தீனுடைய சுருக்கம் அவ்வளோதான். லா இலாஹ இல்லை. லா தீன் எதை கொண்டு ஆரம்பிக்குது, எதை கொண்டு ஆரம்பிக்குது, கலிமாவை கொண்டு ஆரம்பிக்குது. எதை கொண்டு ஆரம்பிக்குது, கலிமா. அந்த கலிமா எதை கொண்டு ஆரம்பிக்குது, இல்லை கொண்டு ஆரம்பிக்குது. எதை கொண்டு ஆரம்பிக்குது, அப்போ இல்லாமல் போகணும், அதுதான் தீன். அப்போ அந்த இல்லையாக ஆகிட்டா நம்ம தீனில் வந்துட்டோம். இல்லையாக ஆகாத வரைக்கும் தீனில் வர முடியாது. இப்போ லா இல்லை, இலா இறைவன் இல்லை. எந்த இறைவன் இல்லை, நான் ஒரு இறைவன் இருக்கிறேன், இல்லை, குட்டி இறைவன். எனக்கு கொஞ்சம் சக்தி இருக்குது, எனக்கு கொஞ்சம் வாய்ஸ் இருக்குது, எனக்கு கொஞ்சம் பேச்சு இருக்குது, எனக்கு கொஞ்சம் கேள்வி இருக்குது, எனக்கு கொஞ்சம் பார்வை இருக்குது, எனக்கு ஒரு சுருங்கிய நிலைக்கு எனக்கு ஒரு பல விஷயங்களும் எனக்கு இருக்குது. அல்லாஹ்வுக்கு நிறையா இருக்குது, எனக்கு என்ன இருக்குது, கொஞ்சமாக இருக்குது. அப்போ நான் குட்டி கடவுள். லா இல்லா இறைவன் இல்லைன்னா நான் இல்லைன்னா லா இல்லா. அப்போ இல்லை இல்லல்லாஹ் லா இலாஹ, எந்த வஸ்துவும் இறைவன் இல்லை. எந்த வஸ்துவும் இறைவன் இல்லை, நான் இறைவன் இல்லைன்னு அர்த்தம். நான் இறைவன் இல்லை. நான் இறைவன் இல்லை என்று சொன்னால் நானே இல்லைன்னு அர்த்தம். நான் இறைவன் இல்லை என்று சொன்னால் இறைவன்ட்டு தான் எல்லாமே இருக்குது. இறைவன் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. இறைவனாக இருந்தால்தான் எல்லாம் இருக்கும்.
இருந்தால் எல்லாம் இருக்கும், இல்லாட்டி ஒன்றுமே இருக்காது. எல்லாமே இருப்பவன் யார்? இறைவன். எதுவும் இல்லாதது யார்? படைப்புகள். படைப்புகள்கிட்ட எதுவும் இல்லை. சுத்தமாக அழிந்து இறைவன் இல்லை என்று சொன்னால் எதுவும் இல்லைன்னு அர்த்தம். எதுவும் இல்லை. இப்போ இல்லல்லா, இப்போ நான் இல்லை, இறைவன் தான் இருக்கிறான், அல்லாஹ் தான் இருக்கிறான். முதலில் என்ன செய்யணும்? நம்மை அழித்து நம்மை ஒன்றும் இல்லாமல் ஆக்கும். நான் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு எல்லாம் எனக்கு 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 எனக்குன்னு தானே உலகத்தில் எல்லா பிரச்சனையும். நான் சொத்து சேர்க்கணும், செல்வம் சேர்க்கணும், வீடு சேர்க்கணும். அப்போ முதல் அடியே தீனில் அடி எடுத்து வைக்கணும்னா, நான் என்னுடையது எனக்கு எதுவுமே இல்லை. நானே இல்லைன்னா எனக்கு என்ன இருக்குது? என்னுடையது என்ன இருக்குது? இப்போ அத்தனையும் விட்டு விட்டு எதுவும் என்னுடையது இல்லை, எல்லாம் அல்லாஹ்வுடையது. எனக்கு எதுவும் இல்லை, எல்லாம் அல்லாஹ்வுக்கு தான் இருக்குது. இப்போ இருப்பவன் யார்? மட்டும்தான் அல்லாஹ். இதுதான் வஹ்தத்துல் வுஜூத். அவன்தான் இருக்கிறான். யார் தான் இருக்கிறான்? அல்லாஹ் தான். அல்லாஹ் தான் எல்லாமாக இருக்கிறான். எல்லா படைப்புகளாக, எல்லா வஸ்துக்களாக யார் தான் இருக்கிறது? வானமாக அல்லாஹ் இருக்கிறான், பூமியாக அல்லாஹ் இருக்கிறான், மரம் செடி கொடிகளாக அல்லாஹ் இருக்கிறான், பிராணிகளாக, பறவைகளாக, விலங்குகளாக அல்லாஹ் இருக்கிறான், மனிதர்களாக யார் இருக்கிறா? அல்லாஹ் தான் இருக்கிறான். இத்தனை படைப்புகளாக அவன்தான் வெளியாக இருக்கிறான். நானாக யார் தான் இருக்கிறது? அல்லாஹ். யார் தான் இருக்கிறது? நானாக அல்லாஹ் தான் இருக்கிறான். நானாக நான் இல்லை. நானாக நானாக நான் இல்லை. நானாக அவன்தான் இருக்கிறான். இது விளங்கிட்டால் நம்ம சொர்க்கவாசி. இந்த நிலையில் ஆயிட்டால் நம்ம சொர்க்கவாசி ஆகிட்டோம். இந்த நிலை கிடைக்காத வரைக்கும் தலைகீழாக நின்று வணங்கினாலும் நமக்கு சொர்க்கம் கிடைக்காது. சொர்க்கம் கிடைக்காது. ஏமாற்றி வச்சிருக்கிறாங்க. அப்படி தொழுகுங்க, எல்லாம் மன்னிச்சு சொர்க்கத்தை. இணை வைப்பதை மன்னிக்க மாட்டேன்றான் அல்லாஹ். இணை வைப்பதை மன்னிக்க மாட்டேன். இணை வைக்கிறதுனா என்ன? வேறு கடவுள், அந்த கடவுளை கும்பிட்றது, இந்த கடவுளை கும்பிட்றது, இப்படி கும்பிட்டா அல்லாஹ் இல்லாத மற்ற கடவுள்லாம் கும்பிட்டா அதான் இணை வைக்கிறது. அதெல்லாம் அது ஒரு பெரிய இணையே கிடையாது. அல்லாஹ்வுக்கு இணையாக நீ தான் உட்காந்துருக்கிற. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய இணை யாரு தான்? நானாக நான் இருக்கிறேன், அதுதான் இணை. இப்போ அல்லாஹ் அவனாக இருக்கிறான், நானாக நான் இருக்கிறேன். அவன் அவனாக இருக்கிறான், நான் நானாக இருக்கிறேன். இப்போ அல்லாஹ் மாதிரி தானே நான் இருக்கிறேன். அல்லாஹ்வாக இருக்கிறான், நான் நானாக இருக்கிறேன். இப்போ ரெண்டு பேரும் அந்த விஷயத்தில் ஒன்றாயிட்டோமே, இணையாயிட்டோமே. இருப்பு, அவனுக்கும் இருப்பு இருக்குது, எனக்கும் இருப்பு இருக்குது. அவனுக்கும் முஜூது இருக்குது, எனக்கும் முஜூது இருக்குது. அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், நரகம்தான். என்னதான்? இப்போ இணை வைத்து கொண்டு தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, எல்லாம் சொர்க்கத்தை கொடுத்துருவாங்க. அதை எப்படி கொடுப்பான்ல? இணை வைப்பதே மன்னிக்க மாட்டேன்ட்டான், அவ்வளோதான். அது எந்த இணை? அது பகிரங்கமான இணை, அதை தான் எல்லாம் மன்னிக்க மாட்டான். கொஞ்சம் யாருக்கும் புரியாத இணையை எல்லாம் மன்னிச்சிடுவான். அது என்னங்க? அது புரியாத இணைன்னு. இப்போ புரியாத தப்பு எனக்கு தெரியலைங்க அப்படின்னா விட்டுருவாங்களே? ஒரு தப்பு பண்ணிவிட்டு எனக்கு இது தப்புன்னு தெரியாது அப்படின்னா அரசாங்கம் விட்டுருமா? இப்போ அல்லாஹ் இணையை மன்னிக்க மாட்டேன்ட்டான். இணையை தவிர மற்றதை மன்னிக்க. அப்போ அல்லாஹ்வோடு ஐக்கியமானதற்கு பிறகு வேறு தவறுகள் எதுவும் வாழ்க்கையில் வந்தால் அதை மன்னிப்பேன்றான் அல்லாஹ். தவறே வராது முதல்ல. அப்படி ஒரு தவறு வந்தால் அதை மன்னிப்பேன். அல்லாஹ்வை விளங்காமல்
தவறு செய்தால் அந்த தவறு மன்னிக்கப்படாது. இணை வைத்து கொண்டு இணையே அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதுக்கு பிறகு வேறு எந்த தவறை மன்னிக்க போகிறான்? மக்களை என்ன செஞ்சு வச்சுருக்கிறாங்க? அப்படியே ஒரு சமாதானப்படுத்தி, ஒரு ஏமாற்றி, இல்லைனாலும் ஈமான் இல்லைனாலும் பரவாயில்ல, தொழுதா போதும், அப்படி இல்லை. ஈமான் இல்லாமல் எதுவும் இல்லை. ஈமான் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. இப்போ ஈமான், அந்த ஈமான் எப்படி இருக்கணும்? ஈமானாக இருக்கணும். ஏதோ பேருக்கு நாங்கள் வச்சுருக்கிறோம், நாங்கள் தான் ஈமான் கொண்டோம்னு சொல்லிட்டோம்ல, ஈமானாக போச்சு. என்னங்க ஈமான் கொண்டோம் சொல்லிட்டா ஈமானா எப்படி ஆகும்? எப்படிங்க நீங்கள் ஈமான் கொண்டீங்க? மூமின், ஆமாம் மூமின். என்ன மூமின்? நாங்கள் சொன்னோம் நாங்கள் ஈமான் கொண்டோம், அல்லாஹ் ஈமான் கொண்டோம்னு சொல்லிட்டோம், அதனால் மூமின். எப்படி அது? நான் பணக்காரன் அப்படின்னு சொன்னதுனால பணக்காரன் ஆயிடுவேன் நான்? நம்பி விட்டேன் அப்படின்னு சொன்னதுனால நம்பிக்கை ஆயிருமா? நம்பிக்கை வரணும்ல. சாப்பிட்டு விட்டேன் சொன்னதுனால சாப்பிட்டதாயிருமா? சாப்பிட்டா தானே. செஞ்சுட்டு சொன்னால் அது என்னது? செய்ததாகும். செய்யாமல் வெறும் வாயால் சொல்கிறதுனால சொல்லுவாங்களா இல்லையா? வாயால் வடை சொல்கிறது எல்லாம் அதுதான். இன்றைக்கி என்னது? ஈமான் கொண்டோம். இது என்னது? வாயில் வடை சொல்கிறது. அவர் வாயில் வடை சொல்கிறார், இவர் வாயில். யார் வாயில் வடை சொல்கிறா? நீங்கள் தாங்க வாயில் வடை சொல்லிட்டு இருக்கிறீங்க. முஸ்லீம் மூமின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே, நீங்கள் தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? யார்கிட்ட? அதுவும் அல்லாட்ட வாயில் வடை சொல்லிட்டு இருக்கிறீங்க. மூமின் ஆயிட்டோம், ஈமான் கொண்டோம், நம்பிட்டோம், அல்லாஹ்வை நம்பணும், மறுமையை நம்பணும் சொன்னதுனால ஆயிரப்போதா? ஆகணும். படிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னதுனால படித்ததாயிருமா? ஸ்கூலில் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, ஹோம்ஒர்க் எழுதி விட்டேன் அப்படின்னு சொன்னதுனால எழுதுனதாயிருமா? அப்போ மிஸ் என்ன செய்வாங்க? காட்டு, எங்கே எழுதியிருக்கிற காட்டு. படித்து விட்டேன், படிச்சுட்டியா, எங்கே சொல்லு. அப்போ ஈமான் கொண்டு விட்டேன், எங்கே ஈமான் காட்டு, அல்லாஹ் கேட்பான். இப்போ ஈமான் கொண்டு விட்டேன் சொல்றது ஈமான் இல்லை, ஈமான் கொள்வது என்பது வேறு. இப்போ அல்லாஹ்வை உண்மையான முறையில் அறிந்து விளங்கி அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை நம்முடைய கல்பில் நிலைநிறுத்துறதுக்கு பேர் தான் ஈமான். அவன் யார், அவனுக்குள்ள அந்தஸ்து அவனுக்கு கொடுக்கிறது, அதான் ஈமான். அவனுடைய அந்தஸ்தில் நாம் என்ன செய்யாமல் இருக்கிறது? போகாமல் இருக்கிறது. அவனுடைய நிலைக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அவன் இடத்த அவனுக்கு கொடுத்துடணும். நாம் போய் அவன் இடத்துல என்ன செய்யக்கூடாது? உட்காரக்கூடாது. அது என்ன? அதுதான் என்னது? ஈமான். அப்போ ஈமான் கொண்டு விட்டால் சொர்க்கம் உறுதி. ஈமான் கொண்டு அந்த ஈமானின் அடிப்படையிலான நல்ல அமல்கள், நல்ல காரியம். ஈமான் கொண்டால் தான் நல்ல அமலே செய்ய முடியும். ஈமான் கொள்ளாவிட்டால் என்ன வராது? நல்ல அமல்னா என்ன? ஈமானின் அடிப்படையிலான எந்த செயலும் அமலு சாலிஹ் தான். நம்பிக்கையின் அடிப்படையில், நம்பிக்கை இல்லாமல் செய்யக்கூடிய எந்த காரியமும் கெட்ட காரியம்தான். ஒருத்தர் நம்ம மேலே நம்பிக்கையே இல்லை, அவர் என்ன செஞ்சாலும் நமக்கு திருப்தி வருமா? நம்பிக்கை இல்லாமல் செய்யக்கூடிய எல்லா காரியமும் என்னதான்? அது நல்ல காரியமாக இருக்காது. நம்ம மேலே நல்ல நம்பிக்கையாக இருக்கிறாங்க, நம்ம மேலே நல்ல எண்ணம், நல்ல நம்பிக்கையோடு என்ன செஞ்சாலும் அந்த காரியம் நல்ல காரியமாக இருக்கும். அப்போ நல்ல காரியம் என்பது ஈமானை பின்தொடர்ந்து தான் வருமே தவிர ஈமானை விட்டுட்டு வரதில்லை. அதனால தான் வல்லதீன ஆமனு அமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நல்லமல்கள் புரிபவர்களுக்கு லஹும் ஜன்னாத்துன், அவர்களுக்கு பல சொர்க்கங்கள் இருக்கிறதுன்றாங்க. பல பல தோட்டங்கள், பல சோலைகள். தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அந்த தோட்டங்களுக்கு கீழே நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட பல தோட்டங்கள் அவர்களுக்கு இருக்கிறது.
ஹாலிதீன ஃபீஹா, அதில் அவர்கள் நிலையாக இருப்பார். அப்போ ஈமான் கொண்டு விட்டால், ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்து விட்டால் அவர்களுக்கு தோட்டம், அவர்களுக்கு சொர்க்கம் உறுதின்றாங்க. அப்படி சொர்க்கத்திற்கு சென்று விட்டால் அதில் மீண்டு வருவதென்ற வேலையே இல்லை, நிலையாக அங்கே தான் இருக்கும். அப்போ சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். எதுக்கு தான் வந்திருக்கிறோம்? சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக தான் வந்திருக்கிறோம். சொர்க்கத்துக்கு போவதற்கான வழி லா இலாஹா இல்லல்லாஹ். மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா. யார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிவிட்டார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார்கள். இப்போ அந்த சொர்க்கம் இங்கே இப்பொழுதே இருக்கிறது. இப்பொழுதே நாம் என்ன செய்யணும்? இந்த சொர்க்கத்துக்கு போகணும். அதற்கான வழிகள் மிகவும் சுலபமானது, ரொம்ப லேசானது. நாம் அதுக்காக எதையும் சம்பாதிக்க வேண்டியது அவசியம் இல்லை. இருக்கிறதெல்லாம் விட்டுட்டா போதும். இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு லா இலாஹா, நானாக நான் இல்லை, நான் இல்லை, இங்கே நான் இல்லை, இல்லல்லாஹ், அல்லாஹ் தான் இருக்கிறான், அல்லாஹ் தான் இருக்கிறான். அவன் இருந்து அவன் சொல்கிறான். இப்போ நான் பேசலை, நான் பேச மாட்டேன், நான் மனிதன், நான் அடிமை, நான் எங்கே இருக்கிறேன்? இப்போ அல்லாஹ் தான் இருக்கிறான். அப்போ இந்த படைப்பு இது வெறும் ஒரு உருவம் தான் இங்கே இருக்குது. இப்போ நான் என்னுடையதுன்னு சொன்னால் ஒரு உருவம் தான். உருவத்தை தவிர எனக்குன்னு சொந்தமாக ஒன்றும் இல்லை. இந்த உருவம் அல்லாஹ்வுடையது இல்லை. அல்லாஹ்வுக்கு உருவம் தேவையில்லை. அவன் உருவம் இல்லாதவன், உருவம் இல்லாதவன். ஆனால் எந்த உருவத்திலும் அவனால் இருக்க முடியும். எந்த உருவத்திலும், எல்லா உருவத்திலும் அவன்தான் இருக்கிறான். அவனுக்கு சொந்தமாக ஒரு உருவம் இல்லை. அல்லாஹ்விற்கு சொந்த உருவம் இல்லை. அதனால் எந்த உருவத்தில் வேணால் அவன் இருப்பான். எந்த உருவத்தில் வேணால். இப்போ எல்லா உருவத்திலும் அவன்தான் இருக்கிறான். எல்லா ரூபங்களிலும் என்னுடையது என்று சொன்னால் அது வெறும் ரூபம் மட்டும்தான், இந்த உருவம் மட்டும்தான். இந்த உருவமும் நான் உருவாக்கலை. இந்த உருவத்தையும் நான் மனசில் கூட நினச்சி பார்க்கல. நான் ஒன்றும் பிளான் பண்ணலை. என்னுடைய ரூபத்தை நானாக பிளான் பண்ணேன். என்னுடைய உருவத்தை நானாக நினச்சி பார்த்தேன், நானாக வடிவமைத்தேன். என்னுடைய உருவமும் அவன் வடிவமைத்தது தான். என்னுடைய உருவமும், அப்போ அதுவும் அவனுடையது தான். அதுலேயும் எனக்கு ஒன்றும் பெருசாக என்ன கிடையாது, எந்த உரிமையும் கிடையாது. இப்போ என்னுடையதுன்னு சொல்ல முடிந்தால் அது இதை மட்டும்தான் சொல்ல முடியும். அதுவும் அவனுடையது. இந்த உருவம் அவன் படைத்து காட்டிக்கொண்டிருக்கிறான். இந்த உருவத்தில் உருவமற்றவன் இருந்து கொண்டிருக்கிறான். இந்த சூரத்தில் பேசூரத், சூரத் மே பேசூரத் ரஹ்தா ஹை. இந்த சூரத்தில் உருவத்தில் யார் இருக்கிறார்? உருவமற்ற அந்த இறைவன் இருந்து கொண்டிருக்கிறான். அவன் இருப்பதனால்தான் இந்த உருவம் இங்கே நிலைச்சு நிற்குது. அவன் இருந்து இந்த உருவத்தை இருக்க வைத்து இந்த உருவத்தின் மூலமாக அவன் பேசுகிறான். இந்த உருவத்தின் மூலமாக அவன் பார்க்கிறான், அவனே கேட்கிறான், அவனே எல்லாம் செய்கிறான். இப்போ அல்லாஹ் தஆலா அவன் எங்கே தான் இருக்கிறான்? இங்கே தான் இருக்கிறான். இப்போ இங்கே என்ன பிரச்சனை? நம்முடைய உள்ளத்தில் தான் பிரச்சனை. நோய் அல்லாஹ் சொல்கிறான், ஃபீ குலூபிஹிம் மரலுன். நோய் எங்கே தான் இருக்குது? உள்ளத்தில் தான் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ஃபில் ஜஸதில முதுகா. உடலில் ஒரு சதை துண்டு உண்டு. இதா சொலுஹத் சொலுஹல் ஜஸது குல்லும். அது சரியாகிவிட்டால் முழு உடலும் சரியாக. இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லும். அது கெட்டுவிட்டால் எல்லாமே கெட்டுப்போம். அலா வஹியல் கல்ப். அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் உள்ளம்.
இப்போ உள்ளம் சரியாகணும். உள்ளம் எதை கொண்டு சரியாகும்? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ், இதை கொண்டு தான் உள்ளம் என்ன ஆகும்? சரியாக ஆகும். அப்போ என்ன? இந்த கலிமா உள்ளத்தில் இறங்க வேண்டும். கலிமா என்ன செய்யணும்? உள்ளத்தில் இறங்கிருச்சு, உடலெல்லாம் சரியாக போயிருச்சு, எல்லாம் அழகான உள்ளத்தில் ரூஹில் உயிரில் இறங்கணும். அப்போ நம்முடைய வாழ்க்கை என்ன ஆயிரும்? சொர்க்கமான வாழ்க்கையாக. அல்லாஹ்தால அவன் நம்மை சதா படைத்து கொண்டே இருக்கான். இந்த உருவமும் ஒவ்வொரு நொடியும் புதிதாக அல்லாஹ் படைத்து கொண்டிருக்கான். சூஃபியாக்களுடைய இஸ்திலாஹில் சொல்லுவாங்க, ஹக்கீகத் கோ தபத்துல் நஹி, தஜல்லி கோ தக்ரார் நஹி. சொல்லுங்க, ஹக்கீகத் கோ தபத்துல் நஹி, தஜல்லி கோ தக்ரார் நஹி. உண்மை, சொல்லுங்க, உண்மை மாறவே மாறாது. ஹக்கீகத் கோ தபத்துல் நஹி, உண்மைக்கு எந்த மாற்றமும் இல்லை. தஜல்லிக்கு தக்ரார் நஹி, வெளிப்பாட்டுக்கு மீண்டும் மீண்டும் வருதல் இல்லை. அப்போ அல்லாஹ்தாலா அவன் படைப்பாக ஆகுவதில்லை, படைப்பு அல்லாவாக ஆகுவதில்லை. படைப்பு தான், அல்லாஹ் தான். அதான் ஹக்கீகத்துக்கு தபத்துல் நஹி. படைப்பு இல்லாதது, படைப்பு அது இருக்கக்கூடியதாக ஆகப் போவது இல்லை. அல்லாஹ் இருப்பவன் இல்லாமல் போகக்கூடியவன் இல்லை. அல்லாஹ்தாலா தான் இந்த படைப்பில் தஜல்லி ஆகி கொண்டிருக்கிறான். படைப்பில் யாரும் தஜல்லி ஆகுதா? ஒரு தடவை தஜல்லி ஆனால் இந்த தஜல்லி மறைந்து அடுத்து வேறு தஜல்லி வந்துட்டு புதிதாக அல்லாஹ் தஜல்லி ஆகி கொண்டிருக்கிறான் படைப்பாக. அல்லாஹ்தாலா அவனாக இருக்கும்போது தஜல்லி இல்லை, மறைவானவன் அவனாக இருக்கும்போது குந்து கன்சன் மஹ்ஃபியன், நான் மறைந்த பொக்கிஷன். அவனாக இருக்கும்போது என்னது? அவன் மறைந்த பொக்கிஷன். அவன் தஜல்லியானால் அவன் வெளியான பொக்கிஷன். அவன் ஒரு தடவை வெளியானால் மீண்டும் அப்படி இருக்கிறது இல்லை, புதிதாக திரும்ப வெளியாகும். ஒவ்வொரு தடவையும் அவன் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறான்? புதிதாக வெளியாகி கொண்டே இருக்கிறான். ஏன்னா படைப்புக்கு நிலைத்தன்மை இல்லை. தஜல்லி புதுசாக உருவாகுது. அல்லாஹ்வுடைய ஹக்கீகத் அது அப்படியே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ஹக்கீகத் அது என்ன செய்யலை, அது எந்த மாற்றமும் இல்லை, அது அப்படியே இருக்குது. லைட்ல இருந்து வெளிச்சம் வருது, வெளிச்சம் வந்துக்கிட்டே இருக்குதா இல்லை அப்படியே இருக்குதா? ஒவ்வொரு நொடியும் புதிதாக வெளிச்சம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது, வந்து கொண்டே இருக்கிறது. அதுபோல அல்லாஹ் வந்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் வந்து கொண்டே இருக்கிறான். எப்படி வருகிறான்? அவன் நானாக வந்து கொண்டிருக்கிறான். யாராக வந்து கொண்டிருக்கிறான்? அல்லாஹ் எரிந்து கொண்டிருக்கிறான். விளக்கு எரியுது. என்னது? விளக்கு எரியுறதுக்கு என்ன வேணும்? எண்ணெய் வேணும். என்ன வேணும்? எண்ணெய் வேணும். இப்போ லைட்டுக்கு கரண்ட்டு வேணும். சும்மா வந்துடுமா? வெளிச்சம் வந்துக்கிட்டே இருக்குதுன்னா அதுக்கு என்ன வேணும்? ஒரு மூலப்பொருள், எரிபொருள் வேணும். என்னுடைய எரிபொருள் அல்லாஹ். என்னுடைய எரிபொருள் யாரு? அவன் இருந்து நானாக பிரகாசித்து கொண்டிருக்கிறான். அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? அவனாக இருந்து கொண்டு, அவனாக இருக்கும் நிலையில் அவனை யாராலும் பார்க்க முடியாது. அவனை
யாராலும் என்ன செய்ய முடியாது. அவன் அவனாக இருந்து கொண்டு நானாக எரிந்து கொண்டிருக்கிறான், நானாக தஜல்லியாகி கொண்டிருக்கிறான், நானாக பிரகாசித்து கொண்டிருக்கிறான். உலகமே இந்த எனர்ஜியை தேடி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. என்னது எனர்ஜி? எனர்ஜி எதில் கிடைக்கும்? அதில் கிடைக்குமா? அதில் கிடைக்குமா? அப்போ எல்லாமே அழியக்கூடிய எனர்ஜி. உலகத்தில் உள்ள எல்லா எனர்ஜியும் அழியக்கூடிய எனர்ஜி. வண்டியில் பெட்ரோல் ஊற்றணும், 1 லிட்டருக்கு போட்டோம், 40-50 கிலோமீட்டர் போயிட்டு வந்துட்டு காலியாக போச்சு. ஓடிக்கிட்டேவா இருக்கும்? அப்படி பெட்ரோல் கிடைச்சா ஓட்டம், அது என்னது? காலியாகவே ஆகலை. அப்படி பெட்ரோல் தான் அல்லாஹ். அவன் என்ன செய்யவே இல்லை, அவன் காலியாகிறதே இல்லை, அவன் கரைவதே இல்லை, அவன் குறைவதே இல்லை. அவன் நிறைவாக இருந்து கொண்டு, நிலையாக இருந்து கொண்டு, அவன் அவனாக இருந்து கொண்டு என்னை அவன் படைத்து காட்டிக் கொண்டிருக்கிறான். நானாக அவன் பிரகாசித்து கொண்டிருக்கிறான், என்னுடைய நூறாக இருந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹு நூறு ஸமாவாதி வல் அருள், வானங்கள் பூமியுடைய ஒளியாக அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கிறான். நாங்கள் பூமியுடைய ஒளியாக அல்ல. இப்போ நான் ஒவ்வொரு நொடியும் புதிதாக பிரகாசித்து கொண்டிருக்கிறேன். ஒரு நொடியும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்? நான் பழைய ஆள் இல்லை, நேற்று பார்த்த ஆள் இல்லை. இப்போ நான் எப்படிப்பட்ட ஆள்? புதிதாக. இதை விளங்கிட்டா நாம் வயசாயிருச்சு, கிழவன் ஆகிட்டோம், நாம் என்றும் 16 தான். நாம் சொர்க்கவாசியாகிடுவோம். இளமை மீளுமா? மீளும். இளமை என்ன செய்யும்? மீளும். யாருக்கு? யார் அல்லாஹ்வை அடைந்து விட்டார்களோ, அல்லாஹ்வை பிடித்து கொண்டார்களோ, அல்லாஹ்வில் ஐக்கியமானார்களோ, அல்லாஹ்வில் அழிந்து அல்லாஹ்வை கொண்டு எழுந்தார்களோ, அவர்களுக்கு இளமை என்ன செய்யும்? மீளும். ஆரோக்கியம் நிலைக்கும், நிலையான ஆரோக்கியம், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, சொர்க்கம் கிடைச்சிரும். அவங்க என்ன ஆயிடுவாங்க? இதுக்கு தான் இந்த உலகம் எல்லாம் கொடுத்துருக்குறான். இங்கே வந்தது இதுதான். வந்தோம், ஜெயிச்சிட்டோம். எதை? அல்லாவை ஜெயிச்சிட்டோம்னா நாம் ஜெயிச்சிட்டோம், அல்லாவை தோத்துட்டோம்னா தோத்துட்டோம், முடிஞ்சு போச்சு. சொல்லுங்க. ஹகீகத்கு தபத்துல் நஹி அப்படின்னா விளங்குதா? ஹகீகத் உண்மை நிலைக்கு எந்த மாற்றமும் இல்லை. உண்மை நிலை மாறப்போவது இல்லை. உண்மை நிலை மாறப்போவது இல்லை. உண்மை நிலை என்ன? அல்லாஹ்வுக்கு ஒரு உண்மை நிலை இருக்குது, எனக்கு ஒரு உண்மை நிலை இருக்குது. இப்போ அல்லாஹ்வுடைய உண்மை நிலையும் மாறப்போவது இல்லை, என்னுடைய உண்மை நிலையும் என்ன செய்ய போறதில்லை, மாறப்போவது இல்லை. நான் என்றைக்கும் இருக்கக்கூடியவனாக ஆகப் போவது இல்லை. நான் இல்லாதவன் தான். அவன் இருக்க வைத்து கொண்டே இருக்கிறான் ஒவ்வொரு நொடியும். இந்த வெளிச்சம் அது இல்லாதது, அது எப்பவுமே இருக்க போறது இல்லை. லைட்டு போட்டோம், வெளிச்சம் வந்துருச்சு, ஆஃப் பண்ணிடலாமா? இந்த வெளிச்சம் வந்துருச்சு, ஆஃப் பண்ணா காணாம போயிடும். வந்துருச்சுன்னு சொல்லி இருக்குமா? அப்படித்தான் நாமளும் இந்த வந்துட்டோமே இருக்கிறோம். இல்லை, நான் அதான் நான் இல்லை, நான் இல்லை. நான் ஒரு அற்பமாக இருந்து கொண்டு இருக்கு. தண்ணியில் வரக்கூடிய என்ன வருது? முட்டை வருது, எவ்வளோ நேரம் இருக்கும்? நுரை அப்படியே காணாம போயிடும். அதுனாச்சும் கொஞ்சம் நேரம் இருக்கும். அந்த அளவு நேரம் கூட நான் இருக்க மாட்டேன். பிள்ளைங்க முட்டை விட்டு விளையாடுவாங்களா இல்லையா? அப்படி இருக்கும். எவ்வளோ நேரம் இருக்கு போது அது வெடிச்சிடும். அப்படித்தான் நான் இறந்து பிறந்து கொண்டிருக்கிறேன். நான் பிறந்து இறந்து கொண்டிருக்கிறேன், இறந்து பிறந்து கொண்டிருக்கிறேன். அவன் என்னை வெளியாகி கொண்டிருக்கிறான், என்னை காட்டிக் கொண்டிருக்கிறான். தஜல்லிக்கு தக்ரார் நஹி. என்னது? வெளிப்பாட்டுக்கு, தஜல்லிக்கு
தக்ரார், திரும்பி வருதல் என்பது இல்லை. ஒரு தடவை வந்தது அவ்வளோதான், அது அடுத்து வேற ஏதாவது புதுசு தான் வரும். ஒரு தடவை வந்தது திரும்ப வரப்போகிறது இல்லை, புதுசு தான் வரும். அப்படி அல்லாஹ் தஆலா நானாக இங்கே வெளியாகி கொண்டிருக்கிறான், நானாக இங்கே பிரகாசித்து கொண்டிருக்கிறான். அவன்தான் இங்கே இருந்து கொண்டிருக்கிறான், அவன் நானாக எரிந்து கொண்டிருக்கிறான், நானாக ஜொலித்து கொண்டிருக்கிறான், நானாக பிரகாசித்து கொண்டிருக்கிறான், நானாக தஜல்லியாகி கொண்டிருக்கிறான், நானாக தரிசனம் தந்து கொண்டிருக்கிறான். அவன் அவனாக இருக்கும் நிலையில் அவன் வெளிப்பட முடியாது, நான் நானாக இருக்கும் நிலையில் இருக்க முடியாது. அல்லாஹ் தஆலா அவன் லுஹூராக வேண்டுமானால் படைப்பின் பக்கம் தேவையாகிறான். அவன் லுஹூராகுவதற்கு, அவன் வெளியாக வேண்டுமானால் என்ன வேணும்? படைப்பு வேணும். அவன் தானாக வெளியாக முடியாது. தானாகனா எப்படி அவன் வெளியாகுது? தானாக அவன் இருக்கிறானோ அப்படி தான் இருப்பான். இப்போ அவன் வெளியாக வேண்டுமானால் அவனுக்கு நான் தேவை. நான் இருக்க வேண்டுமானால் எனக்கு அவன் தேவை. நான் உஜூதாகுவதற்கு அவன் தேவை. அவனுக்கு நான் தேவை, எனக்கு அவன் தேவை. கரண்டாக இருக்கும் நிலையில் வெளிச்சம் தராது. கரண்ட் வெளியாக வேண்டுமானால் வெளிச்சம் வேணும். வெளிச்சத்தை கொண்டு தான் கரண்ட் என்ன செய்யும்? வெளியா. வெளிச்சம் இருக்க வேண்டுமானால் எது வேணும்? கரண்ட் வேணும். வெளிச்சம் சுயமாக இருக்க முடியாது. இப்போ நான் இருக்கிறேன் என்று சொன்னால் அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு நான் சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு நான் சாட்சியாக இருந்தேன். வெளிச்சம் இருக்கிறது என்று சொன்னால் கரண்ட் இருக்கிறது என்பதற்கு வெளிச்சம் சாட்சியாக இருந்து கொண்டிருக்கு. கரண்ட்டை நம்ம தொட்டு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. கரண்ட் இருக்குதா? ஆமாம் இருக்குது. நம்ம என்ன சொல்லுவோம்? அடித்து சொல்லுவோம் கரண்ட் இருக்குது. எங்கே தொட்டு பார்த்தீங்களா? தொட்டு பார்க்கணும் என்ன தேவை இருக்குது? அது வெளிச்சம் இருக்குது. லா இலாஹா இல்லல்லாஹ். நம்ம என்ன ஆகணும்? சொர்க்கவாதிகளாக ஆக வேண்டும். ஈமான் உள்ளவர்களாக ஆகி நம்ம என்ன செய்யணும்? சொர்க்கவாதிகளாக. எங்கே? இந்த உலகத்திலே நம்ம என்ன செய்யணும்? சொர்க்கவாதி இப்போவே ஆகணும். அதுக்கு தான் நம்முடைய வாழ்க்கை. எப்போ முடியும் சொல்ல முடியாது. அது முடிகிறதுக்குள்ளே நம்ம என்ன செஞ்சிடணும்? இந்த வாழ்க்கையை கொண்டு நாம் இப்போ நாம் என்ன விழுந்துக்கிட்டு இருக்கிறோம்? ஒரு அந்தரத்தில் விழுந்துட்டு இருக்கு. எதையாவது பிடிச்சாகணும். எதையும் பிடிக்கலன்னா விழுந்தோம்னா முடிஞ்சு போச்சு. எப்போ பிறந்தோமோ அப்போவே நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டோம்? நம்முடைய காலம் முடிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த காலம் முடிகிறதுக்குள்ளே நாம் அல்லாஹ்வை பிடித்துக்கொள்ள வேண்டும். யாரை பிடிக்கணும்? நமக்கு அப்படி தானே தோணுது. நம்ம என்ன ஒன்றுமே முடியலையே, என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே, வாழ்க்கை எங்கே போகுதுன்னே தெரியலையே, பிடிச்சி வைக்க முடியுதா? ஓடிக்கிட்டே இருக்குது. இப்படின்றதுக்குள்ளே ஓடுது. என்ன பண்ணுறது அது பண்ணுறதா, என்ன பிடிக்கவே முடியல. அதை பிடிச்சிடலாமா, இதை பிடிச்சிடலாமா? இப்போ எதையும் பிடிக்க தேவையில்லை. எதை பிடிச்சிட்டும் எந்த காரியமும் இல்லை. அல்லாஹ்வை பிடித்தவர்கள் வெற்றி பெற்றார்கள், அல்லாஹ்வை விட்டவர்கள் தோற்று போனார்கள். அவ்வளோதான். நீங்கள் தொழுவுங்க, நோன்பு வைங்க, என்ன வேணால் பண்ணுங்கள், என்ன வேணால் செஞ்சுக்கோங்க, காசு பணம் சேருங்க, கோடீஸ்வரனா இருங்க, அப்படியே கோபுரம் கட்டுங்க, என்ன பண்ணாலும் சரி. நீங்கள் இப்போ ஒன்றுமே இல்லை, பிச்சைக்காரனாக இருந்தாலும் அல்லாஹ்வை அடைந்து விட்டால் நீங்கள் தான் இந்த பிரபஞ்சத்துக்கே அரசன். உங்களுக்கு மரணம் கிடையாது, உங்களுக்கு எந்த நோய் நொடி கிடையாது. உலகத்தில் நீங்கள் தான் அரசன், நீங்கள் நிலையானவர்கள். அல்லாஹ்வை விட்டு விட்டால் அழிந்து போவோம். அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாப்பானாக, அவனை அடைவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் தஆலா அவன் இங்கே இருந்து கொண்டு அவனே அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறான். அதை உணர்ந்து அல்லாஹ்வை நினைத்து, தன்னை மறந்து அல்லாஹ்வை நினைக்க வேண்டும். அல்லாஹ்வில் லயித்து நாம் விளங்கி அல்லாஹ்வை பேச வைக்கணும்.
இங்கு அல்லாஹ் தான் இருக்கிறான். என்ன, நான் இல்லை. இப்போ நான் இல்லை, மனிதனாகிய நான் இல்லை, அல்லாஹ் இருக்கிறான், நான் இறைவன், நானே அல்லாஹ். அந்த நிலைக்கு வந்துடும். யார் பேசுறது? இந்த உருவம் பேசலை, உருவமற்றவன் பேசுகிறான். இந்த தஜல்லி பேசவில்லை, தஜல்லியாக வந்து கொண்டிருப்பவன் பேசுகிறான். தஜல்லி நிலையானதா? தஜல்லியாக வந்து கொண்டிருப்பது நிலையானதா? இப்போ கரண்ட் இருக்குது. இப்போ உலகத்தில் எரிபொருளும் அழிஞ்சுக்கிட்டே இருக்கும், பலனும் அழிஞ்சுக்கிட்டே இருக்கும், எரிபொருளும் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், பிரகாசமும் வெளிச்சமும் அழிஞ்சுக்கிட்டே இருக்கும், எரிபொருளும் அழிஞ்சுக்கிட்டே இருக்கும். உலகத்துடைய நிலை அப்படி தானே. பெட்ரோல் போட்டோம், வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும், வண்டி ஓட ஓட பெட்ரோலும் காலியாகிட்டே இருக்கும், பலன் கிடைக்க கிடைக்க என்ன செய்யும், பெட்ரோலும் காலியாகிட்டே இருக்கும். ஆனால் இங்கே பலன் கிடைக்க கிடைக்க பலன் தருபவன் என்ன செய்யறதில்லை, குறைவதே இல்லை, அவன் அழிவதே இல்லை. அப்போ அழிவே இல்லாத வண்டியில் இப்போ ஓடுற பெட்ரோல் அடுத்து இருக்காது, அடுத்து வேற பெட்ரோலில் தான் வண்டி ஓடும். ஒவ்வொரு நொடியும் இப்போ நம்ம சொன்னோம்னா பிரகாசமும் புதுசு, கரண்ட்டும் புதுசு. கரண்ட் என்னதான், கரண்ட் பழசா? கரண்ட் என்ன செஞ்சுட்டே இருக்குது, புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது. எரிபொருளும், உலகத்துடைய எல்லா எரிபொருளும் எப்படி தான் புதுசாக வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் புதுசாக வராத நிலையாக இருக்கக்கூடிய ஒரே எரிபொருள் அல்லாஹ். அப்போ அவன் புதுசாக வராமல் அவன் அப்படியே இருந்து கொண்டு அவன் அப்படியே இருக்கிறான்னா அப்போ அவன் எப்படிப்பட்ட எரிபொருள், அப்போ எப்படிப்பட்ட நிலையானவன்? அப்போ அவன் பேசணுமா நாம் பேசணுமா? அவன் பேசணுமா நாம் பேசணுமா? நமக்கு பேசுகிற உரிமை இருக்கா, அவனுக்கு பேசுகிற உரிமை இருக்கா? இப்போ கரண்ட் பேச முடியாது, நான் தான் வெளிச்சம்னு சொல்கிறதுக்காட்டி அது காணாமல் போயிடும். கரண்ட் அழிந்து தான் வெளிச்சம் வருது, பெட்ரோல் அழிந்து தான் வண்டி ஓடுது. அப்படி அல்லாஹ் அழிந்து நான் வரல, அல்லாஹ் இருந்து கொண்டே நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ கரண்ட் சொல்ல முடியாது நான் தான் வெளிச்சம் அப்படின்னு சொல்கிறதுக்காட்டி கரண்ட் காணாமல் போயிருமா இல்லையா? அடுத்த கரண்ட் வந்துடும். சொல்றது புரியுதுங்களா? ஆனால் அல்லாஹ் நானே அல்லான்னு எவ்வளவு சொன்னாலும் அவன் காண போக மாட்டான், அவன் நிலையாக இருந்து கொண்டிருப்பான். நான் காண போயிட்டே இருக்கிறேன், நான் நிலையாக இல்லை, நான் காணாம போயிட்டு இருக்கிறேன். ஆனால் நான் சொல்கிறேன், நான் யார் தெரியுமா, நான் அப்படிப்பட்ட ஆள், நான் இப்படிப்பட்ட ஆள், நான் பெரிய ஆள். காணாம போகிறவர் பெரிய ஆளா, நிலையாக இருக்கிறவர் அவருக்கு ஒன்றுமே கிடையாது. சொல்லணும், நான் இல்லை, அல்லாவே இருக்கிறான். நான் நானாக இல்லை, நான் அல்லாவாக இருக்கிறேன். அல்லாவே நானாக இருக்கிறான், அல்லாவே நானாக இருக்கிறான், நானே அல்லாஹ் என்று அல்லாவே சொல்கிறான். அல்லாஹ்வை லயித்து அல்லாவோடு ஒன்றிடணும், கல்பு சுத்தமாகணும். இப்போ நிச்சயமாக நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இது. ஏதோ சொல்கிறாங்க, செஞ்சு பார்ப்போமா, பார்க்கலாமா வேணாமா, நடக்குமா நடக்காதா, இதெல்லாம் நடக்கிற காரியமா? நடக்கிற காரியம்னா நடக்காத காரியம்தான். நடக்கிற காரியம்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நடக்கிற காரியம் இது. அது நடக்கிற காரியமாக நினைச்சிட்டாலே அது என்னது, நடக்காது. அப்போ இதில் நம்பிக்கை தான் பிரதானமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா. அப்போ நான் சொர்க்கத்துக்கு போக போகிறேன், நான் இதை செய்வதன் மூலமாக இப்போ நாம் எதற்காக நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? சொர்க்கத்துக்கு செல்வதற்காக, சொர்க்கவாசிகள் ஆகுவதற்காக. சொர்க்கவாசினா என்ன, நிறைய தோட்டமாக வாங்கி வச்சிருக்கிறது அது இல்லை. 1000 தோட்டங்களை நாம் உருவாக்க முடியும், அழிக்கவும் முடியும், என்ன வேணுனாலும் செய்ய முடியும். நாம் விரும்பியதை நாம் என்ன செய்ய முடியும். அதுதான் என்னது, சொர்க்கம். அந்த சொர்க்க நிலையை
ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்ய முடியும்? அடைய முடியும். எப்போ அடைய முடியும்? அந்த மனிதன் அது நான் ஒரு மனிதன் அந்த நிலையில் இருந்தால் அடைய முடியாது. நான் மனிதன் அல்ல, இங்கே அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கிறான். அந்த நிலையில் நாம் சென்றால் நானே அல்லாஹ் என்ற அந்த நிலையில் என்ன செஞ்சிடணும்? உறுதியாகிவிட வேண்டும். நானே அல்லாஹ் நாம் வாயில் சொல்லிட்டு மனசு நீ அல்லாவா அப்படின்னு கேட்டால் நடக்காது. இப்போ கல்புலேருந்து வரணும், அப்போ நடக்கும். அப்போ என்ன செய்யும்? எல்லாமே அவ்வளோதான். இவ்வளோதான் தீன். இதை தாண்டி என்ன இல்லை, இதை தாண்டி வேறு தீன் இல்லை. இதுதான் கலிமா, இதுதான் சொர்க்கத்துக்கான பாதை. எல்லா நபிமார்களும் வலிமார்கள் எல்லாம் இதை கொண்டு தான் நபிமார்களாக ஆனாங்க, வலிமார்களாக ஆனாங்க. இப்போ யார் சொல்லித்தராங்க, யார் சொல்லித்தராமல் அது நமக்கு தேவையில்லை. நாம் இதை படித்து அமல் செய்து நாம் அல்லாஹ்வுடையவர்களாக ஆகுவோம், நாம் சொர்க்கவாதிகளாக ஆகுவோம். முராக்கபா செய்யணும். சொர்க்கம் எனக்கு கிடைக்க போகுது அந்த நம்பிக்கையோடு செய்யணும். சொர்க்கத்துக்கே போயிடணும். நான் என்ன செஞ்சிட்டேன், இல்லாட்டி இது செய்கிறது இதில் என்ன ஒரு போராக இருக்கும், ஒரு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். நமக்கு என்ன இப்போது எனக்கு என்ன கிடச்சிருச்சு? சொர்க்கம் கிடச்சிருச்சு. சொர்க்கத்துக்கு போயிட்டேன். எனக்கு என்ன, நான் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய அந்த நிலை எனக்கு என்ன செஞ்சிருச்சு? கிடைச்சிருச்சு. என்ன ஆச்சரியப்படுறதுக்கு என்ன? அல்லாவே கிடச்சிட்டானே, அல்லாவே இருக்கிறானே, அப்புறம் என்ன? எல்லாம் இருக்கிறானா இல்லையா? இது என்ன சும்மா கற்பனையா? எல்லாம் இருக்கிறான் சும்மா அப்படின்னு நினச்சிக்கோங்க. அது உண்மை. அது தெரியலை. இப்போ இவ்வளோ காலமாக தெரியாமல் இருந்துச்சு. அது ஒன்றும் என்ன கிடையாது, சும்மா ஒரு கற்பனையோ இல்லை சும்மா நினச்சிக்கோங்க, அதெல்லாம் கிடையாது. சும்மா இது என்னது ஈர்ப்பு விதி. நான் பணக்காரன் சொல்லிகிட்டே இருக்கேன், பணக்காரனாக ஆயிடுவீங்க. பணக்காரன் சொல்லி பணக்காரன் ஆகிறது இல்லை. ஏற்கனவே அல்லாஹ் தான் இருக்கிறான். அதை நீங்கள் என்ன செய்யுங்க, இப்போ விளங்கிக்கங்க, அவ்வளோதான். அதை அந்த உறுதி உள்ளத்தில் வந்து விட்டால் முடிஞ்சு போச்சு. வேறு ஒன்றுமே தேவையில்லை. எல்லாம் நடக்கும். எல்லாமே என்ன செய்யும்? அல்லாஹ் தஆலா பூர்த்தியாக்கி தருவானாக. நம்முடைய சுலூக்கை அல்லாஹ் பூர்த்தியாக்குவானாக. நம்ம எல்லா சொர்க்கவாசிகளாக ஆக்குவானாக. இதுக்கு மேலே வேறு என்ன தேவை இருக்குது? எந்த தேவையும் நமக்கு இல்லை. அல்லாஹ் தஆலா நம்முடைய எல்லா நோய் நொடிகளையும் ஷிஃபாவாக்குவானாக. நம்முடைய எல்லா ஹாஜத்துகளையும் பரிபூர்ணமாக நிறைவேற்றி தருவானாக. நம்மை அவன் தேர்ந்தெடுத்து கொள்வானாக. அவனுடைய குர்பை, வஸ்லை, விலாயத்தை அவன் நமக்கு பரிபூர்ணமாக தந்தருள் புரிவானாக. விலாயத்தை குபுராவை அவன் தருவானாக. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. فبض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل. نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله.